ஹாய் வெல்கம் டு ஆல். இப்போ 1 மினிட் வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்? புதினாவோட நன்மைகள் பார்க்க போறோம். புதினா என்ன பிரியாணிக்கு செய்வோம், இல்லை ஜூஸ் வேற எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. அது என்ன நன்மைகள் தெரிஞ்சா நீங்களே யூஸ் பண்ணுவீங்க. சொல்லுங்க கேட்போம். புதினால வந்து நிறைய செரிமான தன்மை வந்து மேம்படுத்த உதவும். வயிற்றுப்போக்கு பிரச்சனையெல்லாம் சரியாக்கும். சளி, மூக்கடைப்பு, தொண்டை, கரகரப்பு, ஜலதோஷம் இந்த மாதிரி இதெல்லாம் புதினா வந்து சரி செய்யும். புதினாவில் வந்து அதிகமா நறுமணம் இருக்கனால நம்ம மன அழுத்தத்தையும் குறைத்து மனதையும் தளர்த்த உதவுது. ஓ, ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது. அதையும் குறைக்குது. புதினா வந்து நம்ம சாப்பிட்றனால நம்ம வாயில உள்ள கிருமிகள்லாம் வரவிடாம தடுக்குமா. அது வெறும் வாயில சாப்பிடலாமா? வெறும் வாயிலையும் சாப்பிடலாம். டீயும் போட்டு குடிக்கலாம். அதுல இந்த வாயில ஸ்மெல்லாம் அடிக்காது. புதினா டீ குடிக்கிறனால நம்ம உடல் எடையும் குறையுது. வளர்சிதை மாற்றத்தையும் துரிதப்படுத்துகிறது. புதினா வந்து முகப்பருவை வந்து குணப்படுத்துமா. முகப்பருவுக்குலாம் எப்படி ஃபேஸ் பேக் மாதிரி போடணுமா? அப்படியெல்லாம் போடக்கூடாது. புதினாவை நீங்க சாப்பிட்டீங்கனாலே முகப்பருவெல்லாம் குணப்படுத்தும். முகத்துல உள்ள எண்ணெய் வடியும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்தும். சரும அலர்ஜி, அரிப்பு, புண்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யும். புதினால வந்து அதுல ஒரு நீர், அதுல நம்ம உடல்ல வந்து அச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி நம்ம உடலை வந்து நீரோட்டமாக வைக்கும். பசியும் கூட கட்டுப்படுத்த உதவுது. இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஒரு புதினா துவையிலும் வச்சு சாப்பிடலாம் நீங்க. சரி, இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஒரு இலையில. இதை நான் பிரியாணி இல்லைன்னா சட்னி தான் செய்வோம் நினச்சி இவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்களே எடுத்துக்கோங்க. எங்கள் 1 மினிட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.